நம்ம சேனலில் என்ன செய்யலாங்கன்னா உடம்புக்கு ஆரோக்கியமான சத்தான முருங்கைக்கீரை பொடி செய்யலாங்க. அதுக்கே முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக பொரிச்சிட்டு வச்சுக்கிறேங்க. வீட்டில் குழம்புலைனா கூட முருங்கைக்கீரை பொடி இருந்தால் டக்குன்னு போட்டு எண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாங்க. நீட்டாக இருக்குங்க, உடம்புக்கு ரொம்ப சத்தானதுங்க. பாருங்கள், அதை எப்படி செய்யலாம்னு சொல்கிறேன் வாங்க. பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷான முருங்கைத்தலை பொரிச்சிக்கலாங்க. பொரிச்சுங்க. பாருங்கள், பூச்சி இதில் வண்டெல்லாம் கூடு கட்டியிருக்குங்க. இந்த சிறு சிறு வண்டெல்லாம் இது மொட்டு வச்சுருக்குங்க. பின்னாடி திருப்பி பார்க்கணுங்க. பார்த்துட்டு சுத்தமாக இருக்கிறதாலேயே நல்லா பொரிச்சிக்கலாங்க. இப்படி உருவி அப்படியே போசிட்டு போட்டுக்கலாங்க. போசிட்டு போட்டு நல்லா கழுவிங்க. ஒரு காட்டன் துணியில் உணர வச்சிடலாங்க. தலை தான் போடணுன்ட்டு இல்லைங்க, பூ இருந்தாலும் போட்டுக்கலாங்க. இதுவும் ரொம்ப உடம்புக்கு சத்தானது தாங்க. முருங்கை பூ இதையும் பொரிச்சு போட்டுக்கலாங்க. அதோடைய பாருங்கள், நல்லா தண்ணியில் நல்லா அலசிக்கணுங்க. தண்ணி நல்லா அலசி இப்படி ஒரு காட்டன் துணிந்து விரித்து போட்டுங்க. நல்லா உணர்த்தி வைக்கலாங்க. பாருங்கள், கீரை நல்லா இப்படி உணர்த்திக்கணுங்க. நல்லா அகலமாக விரிச்சு விட்ருணுங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு காயிட்டுங்க. வெயிலையும் வச்சுக்கலாங்க, நிழல்லையும் வளர்த்துக்கலாங்க. அது நம்ம இஷ்டங்க. வெயிலையும் வளர்த்துனாலும் நல்லா இருக்குங்க, நிழல் வளர்த்துனாலும் நல்லா இருக்குங்க. ஒரே சொட்டு தண்ணி இல்லாத அளவுக்கு க்ளீனாக காயிட்டுன்ட்டு பாருங்கள். இது நல்லா இப்படி 2 மணி நேரம் உணர்த்துங்க. உணர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் செய்யும்போது எப்படி செய்யலாம்னு காட்டுறேங்க. பாருங்கள், முருங்கைக்கீரை உணர்த்தி 2 மணி நேரம் ஆச்சுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா உணர்ந்துருச்சுங்க. தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை ஆயிடுச்சுங்க. இது அப்படியே எடுத்துக்கலாங்க, இன்னும் வறுக்கலாங்க. பாருங்கள், நல்லதா பச்சை தண்ணி மாறாமல் பாருங்கள். அப்படி நல்லா தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லை. பாருங்கள், இப்படி ஆயிடுச்சுங்க. இனிமேல் கொண்டு போய் வறுக்கலாங்க. பாருங்கள், மண்பானை வச்சுருக்குறேங்க. நல்லா காயிட்டுன்ட்டு வறுத்துக்கலாங்க. மண்பானை இருந்தால் சமைக்கலாங்க, இல்லைன்னா வீட்டில் என்ன நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த பானையிலே வறுத்துக்கலாங்க. மண்பானையில் வறுத்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்க. இது அப்படியே நல்லா மொறுன்னு வர அளவுக்கு வறுத்துக்கணுங்க. அப்படி மொறுன்னு இருக்குதுங்க. நசுக்கணும் அப்படியே பொடியாகணுங்க. அந்தளவுக்கு வறுத்துக்குங்க. கொஞ்சம் லேட்டாகுங்க, இருந்தாலும் பொறுமையாக வறுத்துக்கலாங்க. அப்போ தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா இப்படி கை விடாமல் கலரிகிட்டே இருக்குதுங்க. இல்லைன்னா அடியால் இருக்கிறதெல்லாம் தீஞ்சிருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பாருங்க. நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள். மொறுன்னு பாருங்கள். இன்னும் கொஞ்ச நேரம் வணக்கலாங்க. நல்லா மொறுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். பாருங்கள், நல்லா இப்படி இந்த அளவுக்கு ஆயிடுச்சுங்க. நல்லா மொறுன்னு ஆகிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வளர்த்துக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா மொறுன்னு ஆயிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த பூவெல்லாம் வணங்கட்டுங்க. கொஞ்சம் நேரம் நல்லா மொறுன்னு ஆகட்டுங்க. அடியாயிருச்சுங்க. இனிமேல் எடுத்துடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நுங்குது பாருங்க. பாருங்கள், அப்படியாவது பாருங்கள். கொஞ்ச நேரம் அப்புறம் ஆறிடுச்சுன்னு இன்னும் நல்லா மொறுவில் ஆயிருங்க. பாருங்கள், முருங்கைத்தலை வறுத்தது தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்து பருப்புலாம் வறுக்கலாங்க. அதில் ஒரு கப் எடுத்துக்கலாங்க. அந்த கப்பில் ஒரு 3/4 கப்பு எடுத்துக்கலாங்க கடலைப்பருப்புங்க. பாருங்கள், அதில் 3/4 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துங்க. அதில் ஒரு 1/4 கப்பு எடுத்துக்கலாங்க உளுந்தம் பருப்பு. பாருங்கள், இது 2ஐயும் போட்டு நல்லா செவக்கிற அளவுக்கு இது நல்லா செவக்கணுங்க. செவந்து போகிற அளவுக்கு நல்லா வறுக்கணுங்க. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா வறுக்கலாங்க. நல்லா செவப்பாகுங்க. பருப்பு நல்லா செவந்து போகுங்க. பாருங்கள், நல்லா இப்படி நல்லா மொருவில் வணங்கிடுச்சுங்க. கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு நல்லா வணங்கிடுச்சுங்க. அதேமாதிரி இதில் ஒரு 3/4 கப்பு வேர்க்கடலை போட்டுக்கலாங்க. பாருங்கள், கடலைக்கட்டையும் போட்டு நல்லா வறுக்கலாங்க. பாருங்கள், கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு நல்லா செவந்ததுக்கப்புறம் வேர்க்கடலை ஏற்கனவே கடையில் வாங்கினது இது வறுத்து தான் இருக்குதுங்க. அதனால் நம்ம போட்டு சூடு பண்ணிக்கிறதுக்காக முன்னாடி இப்போ போட்டிருக்குறேங்க. பச்சை கடலைனா நீங்கள் முன்னாடி போட்டு வறுத்துக்கலாங்க. பாருங்கள், வேர்க்கடலை கடலைப்பருப்பு உளுந்தம் பருப்பு எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா செவக்கிற அளவுக்கு வறந்துருச்சுங்க. நல்லா வறுபட்டுருச்சுங்க. இது எடுத்து வேறு பாத்திரம் கொட்டிக்கலாங்க. அடுத்தது வறுக்கலாங்க. பாருங்கள், அதை எடுத்தாச்சுங்க. அடுத்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், சீரகமும் கடுகும் போட்டுக்கலாங்க. அப்போ தான் நல்லா மணமாக இருக்குங்க. கடுகு பொரியிட்டுங்க. நல்லா ஒரு 2 ஸ்பூன். பாருங்கள், கடுகு நல்லா இப்படி பொரி விட்டுக்கணுங்க. நல்லா பொரிஞ்சிடணுங்க. அப்போ தான் நல்லா மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். பொரிஞ்சிருச்சுங்க. ஒரு எவ்வளோ சீரகம் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போட்டுக்கலாங்க சீரகம்.
பாருங்கள், கடுகு ஜீரகம் நல்லா பொரிஞ்சிடுங்க, நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆஃப் பண்ணிடலாங்க. அடுத்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், பூண்டு ஒரு கட்டி துவைச்சி வச்சுருக்குறேங்க. அது நல்லா வறுத்துக்கலாங்க. இல்லைங்க, அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு ஆகுங்க. கருவேப்பிலை தலை போட்டுக்கலாங்க. ஒரு 2 கொத்து நல்லா மணமாக இருக்குங்க. அதுவும் போட்டுக்கலாம். எண்ணெயிலே பொரிச்சிக்கலாங்க. பூண்டு வந்து கட்டி கட்டியே போட்டோம்னா சீக்கிரம் மொறுமொறுன்னு ஆவாங்க. அதனால் இப்படி கொஞ்சம் நல்லா இடியோரில் வந்து இடித்து போட்டுக்கலாங்க. அதுதான் நல்லா மொறுமொறுன்னு ஆகுங்க. பாருங்கள், பூண்டு கருவேப்பிலையும் நல்லா கொஞ்சம் சவந்ததுக்கப்புறம் மிளகாய் போட்டுக்கலாங்க. மிளகாய் நீங்கள் வேணும் இன்னும் போட்டு காரமாக சாப்பிட்றதுல தான் இன்னும் போட்டுக்கலாங்க. காரம் கம்மியாக வேணுங்கிறீங்க நீங்கள் கம்மியாக போட்டுக்கலாங்க. நான் வந்து காரம் கம்மியாக தான் சாப்பிடுவேன், அதனால் காரம் கம்மியாக போட்டுக்கிறேங்க. அடுத்து புளிங்க ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் எடுத்து வச்சுக்கிறேங்க. கொஞ்சம் காய வச்சுக்கலாங்க. ஈரமாக இருந்ததுன்னா வெயில் காய வச்சுக்கோங்க. நான் காய வச்சுட்டு வச்சுருக்குறேங்க. இது போட்டு எண்ணெயை நல்லா வறுத்துக்கலாங்க. அப்போ தான் இடிப்படுங்க, நல்லா பொடியாகுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வணக்கலாங்க. வணக்கத்துக்கப்புறம் இதுலேயும் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. அதையும் போட்டு வறுத்துக்கலாங்க நல்லா. பாருங்கள், ரெடியாக இருக்குங்க. இனிமேல் எடுத்து கொட்டிடலாங்க. பாருங்கள், எல்லாம் வறுத்து முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் சட்டி சூடாக இருக்குங்க. அதுலேயும் இந்த கடலை பருப்பு எல்லாம் போட்டு வச்சிட்டோம்னா நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சுங்க. நல்லா ஆற்றுன்னு விட்டுட்டோம்னா அந்த சூட்டுக்கு இன்னும் நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுங்க. அவ்வளோதான், நல்லா வறுத்தது எல்லாமே ஒன்றா கொட்டிக்கலாங்க. கொட்டி நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஆறணுங்க. ஆறுனதுக்கப்புறம் இடிச்சுக்கலாங்க. கல்லில் இடிக்கலாங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்குங்க. மனம் மாறாமல் இருக்குங்க. வறுத்ததெல்லாம் எடுத்து தனித்தனி வறுத்துடுங்க. அப்புறம் எல்லாம் எடுத்து ஒன்றா சட்டிலேயே கொட்டி ஒரு 1/2 மணி நேரம் ஆற வைக்கலாங்க. அந்த சூட்டுக்கு இன்னும் நல்லா மொறுமொறுன்னு ஆயிருங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் இடிக்கலாங்க. இடிக்கும்போது காட்டுறேங்க. பாருங்க, எல்லாம் வறுத்து வச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நல்லா ஆறிடுச்சுங்க. கல்லில் போட்டு இடிச்சுக்கலாங்க. அப்போ தாங்க அந்த மணமும் சுவையும் மாறாமல் இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், கல்லில் கொட்டி இடிக்கிறேங்க. பாருங்கள், இப்படி நல்லா தள்ளி விட்டு இடிச்சுக்கலாங்க. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு இடிச்சாச்சுங்க. நீங்கள் வேணால் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாங்க. கல் இருக்கிறவே கல்லில் இடிச்சிங்கன்னா சுவை டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா மணமும் சுவையும் மாறாமல் நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டாக இனிமேல் அள்ளிடலாங்க. பாருங்கள், முருங்கை பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா டேஸ்ட்டாக ஹெல்த்தியானதாக சுவையான முருங்கை பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்டு பார்க்கலாங்க கொஞ்சமாக போட்டு. பாருங்கள், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு நல்லதுங்க நல்லெண்ணெய். நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க. சாப்பிட்டு பார்த்துங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க. பாருங்கள், முருங்கை பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் லேட்டாகுங்க. வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குங்க. இந்த சிரமத்தை பார்க்காத செஞ்சு வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணால் போட்டு சாப்பிட்டுக்கலாம். குழம்பு இல்லைன்னா கூட சாப்பாடு இருந்தால் போதுங்க. எண்ணெய் ஒரு ஸ்பூன் போட்டு எண்ணெய் ஊற்றி நீட்டாக சாப்பிட்டுக்கலாங்க. குழந்தைகளுக்கெல்லாம் இது வந்து பொடி போட்டு கிளறி கொடுக்கலாங்க. முருங்கை பொடி சாதம் இது ரொம்ப ஹெல்த்தியானது குழந்தைகளுக்கெல்லாம். எல்லாருமே சாப்பிட்லாங்க. இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது வந்து முருங்கைக்கீரை கிடைக்காதவே இது மாதிரி செஞ்சு வச்சுட்டு எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாங்க. டெய்லியும் சாப்பிட்டுக்கலாங்க. டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்லாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. வீட்டில் இருக்கிற தாய்மாரெலாம் செய்யுங்க. குழந்தைகளுக்குலாம் கொடுங்க. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்துட்டே இருக்கிறீங்க நிறைய பேர், யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து எங்களுக்கு நல்ல வீடியோ போடுறதுக்கு ஒரு உற்சாகமாக இருக்குங்க.